நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இந்த கட்டம் வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா நம்மட வாழ்க்கையில மிகவும் அழகான பகுதியா எது இருந்திருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். நம்மட சைல்ட்ஹுட். அந்த சைல்ட்ஹுட்டை இன்னும் அழகாக்குனதுல ஒரு முக்கிய பங்கு இந்த கார்ட்டூன்ஸுக்கு இருக்கு. நான் எல்லாம் கார்ட்டூன்ஸ் பார்த்து தான் வளர்ந்து வந்தேன். எனக்கு அது இவ்வளவு ஒரு அழகான காலம் மட்டும் தெரியும். ஆனா இப்பத்தியாக்களுக்கு கார்ட்டூன்ஸ்ன்றது ஒரு சச்சுரேட்டான விஷயமா போயிட்டு ஸோ அந்த டாபிக்குள்ள நம்ம போகத்தவில்லை. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த கார்ட்டூன்ஸ் நம்மளை ஹெவியா அட்ராக்ட் பண்ணது இந்த கார்ட்டூன்ல வர சூப்பர் ஹீரோஸ். இந்த சூப்பர் ஹீரோஸ் என்னத்துக்கு நம்மளுக்கு பிடிச்சது அல்லது நம்மளையே நம்ம ஒரு சூப்பர் ஹீரோஸா நினைச்சு கொண்டு நாமண்டா அதுல அவங்க கொண்டிருக்கிற இந்த சூப்பர் பவர்ஸ் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் உண்மையாண்டி இப்போ உங்கள்கிட்ட கேட்டா நம்மளுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி கொண்டு இல்ல இதெல்லாம் இம்பாசிபிலிட்டி நம்மளால சொல்ல இயலும். ஆனா இது முற்றுமுழுதா ஒரு கற்பனை ஆண்டு கேட்டா அதுவும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் ஃபேக்டர் இதுக்கு அடிப்படையா இருந்திருக்கும். அந்த பொறி தான் இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவரா அதை குளோரிஃபை பண்ணி காட்டியிருக்கும். அப்படி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவும் நம்ம ரசிச்ச ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் கொண்டிருந்த இந்த சூப்பர் பவர்ஸுக்கு பின்னால இருக்கிற உண்மையான ஒரு சின்ன விஞ்ஞான விளக்கம் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது the science behind our super heroes. இதைத்தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சேனல் இன்றைக்கு தான் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோல என்ன உங்களுக்கு குறைநிறைகள் இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். சோ நோ ஃபர்தர் டிலேஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS பேசுவோம். இப்ப இந்த சூப்பர் ஸ்ட்ரென்த், அதாவது சூப்பர் ஸ்ட்ரென்த் என்று சொன்னோனே நம்மளுக்கு யாரு ஞாபகம் வரும்? அதாவது ஒரு அதீத பலம் என்று சொன்னோனே நம்மளுக்கு சூப்பர்மேன் ஞாபகம் வரும், ஹல்க் ஞாபகம் வரும், தோர் ஞாபகம் வரும். இவங்கள என்ன காரணத்தால நம்மளுக்கு ஞாபகம் இருக்காங்க? அவங்களோட மெசிவான உடற்கட்டமைப்பு. நம்ம இன்னத்தெல்லாம் தூக்கி இல்லாதோ அதெல்லாம் அவங்க தூக்குவாங்க, பெரிய பெரிய சுத்தியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படியான ஒரு மெசிவ் ஸ்ட்ரென்த் ஒன்று உண்மையாகவே மனிதனுக்கு கிடைக்குமா என்றதை பார்த்தோம்னா உண்மையாகவே மனிதன் ஸ்ட்ரென்த்ன்றது எதால வரையறுக்கப்படுதுன்னா முதலாவது நம்ம தசைகள் அடர்த்தியை சொல்லலாம், அடுத்தது எண்புகள கட்டமைப்பு, அடுத்தது நம்ம நரம்புகள கணத்தாக்கம். இது மூன்றும் கோஆர்டினேட் பண்ணக்குள்ளதான் மனிதன் ஸ்ட்ரென்த் கூடுறதும் குறைகிறதும் இந்த காரணங்களால தான் ஏற்படும். உண்மையாகவே இப்படி காட்டப்படுற மாதிரி மனிதனுக்கு ஒரு இம்மென்ஸான பவர் வருமானு கேட்டா அந்த அளவு பவர் வராது. ஆனா மனிதனுக்கு இந்த தசைகள் அடர்த்தியோ என்புற கட்டமைப்புகளோ இந்த நரம்பு கணத்தாக்கங்களோ பெர்ஃபெக்டா கரெக்ட் சிங்க்ல நடக்கக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வரலாம். ஆனா இப்படி இம்மென்ஸான ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது ஒரு கற்பனையான விடயம் தான். கார்ட்டூனே கற்பனையான விடயம் தான். ஸோ ஆனா அதுக்கு பின்னுக்கு ஒரு அடிப்படையான விஞ்ஞான காரணம் இருக்கும். அப்படி இந்த சூப்பர் ஸ்ட்ரென்த்துக்கு பின்னால இருக்கிற இந்த அடிப்படை காரணம் தான்றது. ஆனா எப்படி இந்த இம்மென்ஸான மஸ்குலர் அவங்களை காட்டுறாங்கண்டா அதுக்கு நிறைய ரோபோட்டிக்ஸ் உதவியை நாடுவாங்க. இந்த ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தி தான் இப்படி மஸ்குலரான ஆக்களாகவும் அல்லது பெரிய தோற்றமுடைய ஆக்களாகவும் இதை காட்டுற சூப்பர் ஸ்ட்ரென்த் நம்ம பார்க்குற சூப்பர் ஹீரோஸுக்கு பின்னால இருக்கிற விஞ்ஞான விளக்கம் இந்த அடிப்படையில தான் இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம சைல்ட்ஹுட்ல சூப்பர் பவர்ஸ்ல இன்னும் நம்மளை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஃபிளைட், அதாவது பறக்கிற தன்மை. உண்மையா நம்மளோட சூப்பர்மேன்ஸ் அயன்மேன் எல்லாம் பார்த்தோம்னா ஜோயிங் அங்க இருந்து இங்க இருந்தாங்க எல்லாம் பறந்து எறிஞ்சிருப்பாங்க. அது நம்மளை இன்னும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. உண்மையாகவே மனிதனால பறக்க இயலுமா என்ற கேள்விக்கு விட சொல்றதுக்கு முதல் உண்மையாகவே ஒரு விமானம் எப்படி பறக்குது, அதுல டைனமிக்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ உண்டு சேனல்ல இதுக்கு முதல் போட்டிருக்கேன். ஸோ அதை அடிப்படையாக வச்சா இதையும் டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஸோ அது பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வந்துருங்க. கமெண்ட்ஸ்லயும் லிங்க் கொடுத்துடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்கை மென்ஷன் பண்றேன். பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுக்கு முதல் இந்த மனிதனால பறக்க இயலுமான்ற கேள்விக்கு மனிதன் பறக்கணுமெண்டா என்னத்தை ஃபுல்ஃபில் பண்ணணுமெண்டா நம்மளோட கிராவிட்டியை மீறி நம்மளால செயற்பட முடிஞ்சா நம்மளால பறக்க முடியும். ஆனா மனிதனால முடியாது. என்ன காரணம்டா கிராவிட்டியை மீறணும்டா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸும் அதை தவிர மிகப்பெரிய ஒரு ப்ரொபல்ஷனும் தேவை. அப்படி நம்மள்கிட்ட இல்லை. அதை தாண்டி ஒரு குறுகிய நேரம் நம்மளால பறக்க முடியும். இந்த ஜெட் சூட்ஸ் இதுகளெல்லாம் பயன்படுத்தி நம்மளால ஒரு குறுகிய நேரம் பறக்க முடியும். ஆனா நிரந்தரமா பறக்க முடியாது. நிரந்தரமா பறக்க முடியணும் என்ன செய்யணும்? நம்மளால பெரிய ஒரு லிஃப்ட் ப்ரொபல்ஷன் ஒன்று நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளால பறக்க முடியும். அப்படி ஒரு டெக்னாலஜி இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. மிகப்பெரிய ஒரு ப்ரொபல்ஷனை கொண்டு தார மாதிரி அல்லது மிகப்பெரிய ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸை தார மாதிரி எல்லாம் நம்மளால கருவிகள் இல்லை. அதனால நம்மளால இன்னும் இம்மென்ஸா தொடர்ந்து பறக்கிறதுக்கு மனிதனால முடியாது. ஆனா பறக்க முடியும்ன்ற ஒரு சின்ன அடிப்படையை வச்சுதான் சூப்பர் ஹீரோஸ் பவரும் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்றது இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கு.
அடுத்தது மூன்றாவது நம்மளை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அல்லது நம்மளை இன்னும் கியூரியஸ் படுத்துற ஒரு விஷயத்துல என்னதான் நம்ம பார்க்கலாம், இந்த இன்விசிபிள் ஆகிற ஒரு ஆள் பேர் திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். அப்படியான ஒரு கன்செப்டும் நம்மளை இன்னும் கியூரிஃபை பண்ணும். அப்படி ஒரு விடயம் தானா இந்த இன்விசிபிள் உமன் என்ற ஒரு ஆள் இருந்தவையாம். எனக்கு உண்மையா தெரியா கார்ட்டூன்ல இங்க வாரவை இந்த இன்விசிபிள் உமன் என்று தெரிஞ்சாக்கள் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றேன். ஸோ இந்த இன்விசிபிள்ன்றது உண்மையாகவா ஒரு ஆளால திடீர்னு மறைஞ்சு போக ஏழுமான்னு பார்த்தோம்டா அதுக்கு பின்னால் இருக்கிற விளக்கத்தை தான் பார்க்க போறோம். ஸோ உண்மையாகவே இன்விசிபிளை நம்ம தியரிட்டிக்கலா எப்படி சொல்லலாம்டா, ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பெண் இங்க இருக்குண்டா அதை சுத்தி என்ன இருக்கும், லைட் இருக்கும், ஒளி இருக்கும் தானே, ஒளி படுறதால உங்களுக்கு ஒரு பொருள் தெரியுது. ஸோ அந்த லைட் இருக்கு, அந்த ஒளியை உங்களால வளைக்க முடியுமெண்டா, அதாவது பெண்ட் பண்ண முடியுமெண்டா அந்த பொருளை உங்களால இன்விசிபிளா மாற்ற முடியும். இதைத்தான் பிசிக்ஸ்ல கிளாக்கிங் என்று சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பொருளை இன்விசிபிளா மாற்ற முடியும். ஆனா இப்போ வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்லையும் சரி அல்லது ரிசர்ச்லையும் சரி இந்த கிளாக்கிங் அதாவது இன்விசிபிள் பண்றதை ஒரு டெம்பரரியா செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு செய்யலாம். ஆனா தொடர்ந்து பெர்ஃபெக்டா கிளாக்கிங் செஞ்சு ஒரு இன்விசிபிளா ஒரு பொருளை மாத்தேலுமாண்டா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் மாத்தேலாது. ஆனா மாத்தலாம் என்ற ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த சூப்பர் பவர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது நம்மளை இன்னும் எக்ஸாஜரேட் பண்ற அல்லது கியூரியஸ் ஆகிற இன்னொரு விடயம் என்ன, இந்த ஸ்பீட். அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஃபிளாஷ் என்ற ஒரு ஆள் இருந்திருப்பார், அவரால் கடும் ஸ்பீடா ஓட முடியும். அதை பார்த்து நம்மளும் ஓட முடியுமாட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா மனுஷனால அப்படி ஓட முடியாது. ஏனெண்டா ஒரு ஸ்பீடில் நிறைய பிசிக்ஸ் லோஸ் கண்ட்ரிபியூட் பண்ணும். அதுல முக்கியமான ஒரு லோ தான் ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது ஒளிகிற வேகம் வேகத்தில் முக்கிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து வேகமாக ஓடக்குள்ள நம்ம மேல என்ன செய்யும்டா உராய்வு அதிகரிக்கும், அதோட காற்று நம்ம மேல படுற வேகமும் அதிகரிக்கும். இது ரெண்டும் கூடுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்டா அந்த உடல்ல தீப்பற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதால நம்மளால ஒரு லெவலுக்கு மேல ஸ்பீடா ஓட முடியாது. ஆனா நம்ம பார்த்திருப்போம் இந்த சீட்டா மற்ற சில விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும்டா ஒரு குறைஞ்ச சக்தி செலவோட ஹை ஸ்பீடை அச்சீவ் பண்ணிடும். ஆனா மனிதனால அப்படி செய்ய முடியாதால மனிதன் ஒரு லெவலுக்கு மேல குறிப்பிட்டதுக்கு தாண்டி வேகமா ஓட முடியாம இருக்கு. ஆனா இந்த வேகம்ன்ற கான்செப்ட் நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடான பிசிக்ஸ் லோஸை பயன்படுத்தி தான் உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை நம்ம சின்ன வயசுலயே சிம்பிளா ஸ்பீட் என்ற விதத்துல சூப்பர் ஹீரோஸை பயன்படுத்தி நம்ம மூளைக்குள்ள பதிய வச்சிருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கு. அடுத்தது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்க்கறது இந்த கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது எக்ஸ்மேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவரால் திடீரெண்டு மழை வர வைப்பேர், திடீரெண்டு வெயில் அரிக்கும், பனி பெய்யும், இப்படி எல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்மளே எக்ஸாகிரேட் பண்ணியிருக்கோம் அல்லது இன்ட்ரெஸ்டாக பார்த்து திரும்புவோம். உண்மையாகவே இந்த கிளைமேட்டை மனுஷனால சேஞ்ச் பண்ண முடியுமாண்டா சொல்றேன். இந்த கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணணும்டா இந்த கிளைமேட்ன்றது ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்றோம் ஒரு கிரிட்டிக்கலான அல்லது ஒரு சிக்கலான ஒரு விடயம். இந்த கிளைமேட்ன்றது என்னத்துல தங்கி இருக்கும், சூழல் அமுக்கத்துல தங்கி இருக்கும், வெப்பநிலையில தங்கி இருக்கும், ஈரப்பதன்ல தங்கி இருக்கும். இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு காலநிலையை தீர்மானிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மனிதனால சேஞ்ச் பண்ணிடலாமாண்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா மனிதனால இந்த கிளைமேட் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி மனிதனால மழை பெற வைக்க முடியுது, மழை அப்படியான சிஸ்டம் தான் சேஞ்ச் பண்ண முடியுது. அதுல ஒன்று தான் இந்த கிளவுட் சீடிங்ன்றது. ஸோ கிளவுட் சீடிங்கை பற்றியும் ஒரு டீட்டெயில்டான வீடியோ சேனல்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதாக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கமெண்ட்ஸ்லயும் லிங்க் போறேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா கிளவுட் சீடிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நம்மளால மழையை வர வைக்க முடியும். ஆனால் இந்த காற்றையோ புயலையோ அல்லது வெப்பநிலையோ மனிதன் இப்போ வரைக்கும் கொண்டிருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இதுகளை மாற்றி அமைக்கிறது மனிதனுக்கு கடினமாக தான் இருக்கு. ஆனால் வெதரை சேஞ்ச் பண்ணலாம் ஒரு மனுஷனால என்று சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறால ஒருவேளை நம்ம சூப்பர் ஹீரோஸை இன்னும் அட்ராக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்மளோட சின்ன வயசுன்றது அல்லது சைல்ட்ஹுட்ன்றது இந்த கார்ட்டூன்ஸால நான் சொன்ன மாதிரி நிரம்பி இருந்தது. நம்மளை பார்த்து வளர்ந்ததெல்லாம் நம்மளோட சூப்பர் ஹீரோஸை பார்த்து அவங்களுக்கு இருக்க சூப்பர் பவர்ஸை பார்த்து நம்ம வளர்ந்து நாம அதை செஞ்சு பார்க்க நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அப்படி என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோஸ் இருந்த 5 சூப்பர் பவர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேற சூப்பர் பவர்ஸ் பிடிச்சிருக்கலாம் அல்லது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சூப்பர் ஹீரோஸோட சூப்பர் பவர்ஸுக்கு பின்னால் இருக்கிற சைன் வேலிட் பாயிண்ட்ஸ் என்னதுன்றதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்றேன் அல்லது அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸாகவும் கன்வே பண்ண ட்ரை பண்றேன். சோ அதை தவிர இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல் இது மாதிரியான இடங்கள்லையும் MS தியரி இருக்குது. சோ அதுகளையும் ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா தொடர்ந்து இந்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ தட்ஸ் இட். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ காமெடியா நம்ம பார்த்த ஒரு சூப்பர் பவர்ஸுக்கு பின்னால இருக்கிற ஒரு விஞ்ஞான தகவலை உங்களுக்கு தெரிய வச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்ற பற்றியும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணும்டா MS தியரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் வீடியோ போட்டோனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல புது சயின்ஸ் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. பாய் பாய்.